சால்வை விவகாரத்திற்கு விளக்கமளித்து மன்னிப்பு கேட்ட நடிகர் சிவக்குமார். 1965ஆம் ஆண்டு ஏவிஎம்மின் காக்கும் கரங்கள் படத்தின் மூலம் திரையுலகில் காலடி எடுத்து வைத்தவர் நடிகர் சிவக்குமார். தொடர்ந்து பல படங்களில் நாயகனாக நடித்தவர் தனிப்பட்ட வாழ்விலும் சில நெறிகளை கடைபிடித்து வருகிறார். குறிப்பாக தமிழ் ஆர்வம் கொண்டவரான சிவக்குமார் கம்பராமாயண உரைகளை நிகழ்த்தி பலரையும் ஆச்சரியப்படுத்தியுள்ளார். வாழ்க்கையை பற்றியும் அன்றாட பழக்க வழக்கங்கள் குறித்தும் பல மேடைகளில் பேசியிருக்கிறார். சமீபத்தில் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் பக கருப்பையாவின் புத்தக வெளியீட்டு விழாவிற்கு சென்றவர் தன்னை விட வயதில் குறைவான பக கருப்பையாவின் காலில் விழுந்து தன் மரியாதையை செலுத்தினார். பிறகு தன் உரையை முடித்து கீழே இறங்கிய போது ஒருவர் சிவக்குமாருக்கு சால்வையை அணிவிக்க முயன்றார். ஆனால் கோபப்பட்ட சிவக்குமார் அதை தூக்கி எறிந்தார். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பலரும் இந்த செயலுக்கு சிவக்குமாரை கடுமையாக விமர்சித்து வந்தனர். தற்போது இது குறித்து சிவக்குமார் விளக்கமளித்துள்ளார். அதில் நீங்கள் நினைப்பது மாதிரி சால்வையை அணிய வந்தது யாரோ ஒரு ரசிகர் அல்ல. அவர் பெயர் கரீம். என் 50 ஆண்டு கால நண்பர். என் திருமணத்திற்கு வந்து பலரையும் வரவேற்றது கரீம் தான். அதேபோல் கரீமின் திருமணத்தை நடத்தி வைத்தது நான் தான். என் குடும்பத்தில் ஒருவர் போல் இருப்பவர். நான் சால்வைகளை அணிந்து கொள்வதில்லை. யாராவது சால்வையை போட வந்தால் அதை வாங்கி அவர்களுக்கே அணிவித்து விடுவேன். இது தெரிந்தும் கரீம் சால்வையை கொண்டு வந்தது தவறு. அதே நேரம் பொதுவெளியில் நான் சால்வையை தூக்கி எறிந்ததும் தவறுதான். அதற்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என நடிகர் சிவக்குமார் கூறியுள்ளார். இந்த வீடியோவில் பேசிய கரீம் மன்னார்குடிக்கு வந்தபோது அவரை வரவேற்றது நான் தான். நாடக நிகழ்ச்சி நன்றாக நடந்து முடிந்தது. நான் ஊருக்கு போக வேண்டும் என்று கூறினார். அப்போது அண்ணா வந்ததில் இருந்தே சாப்பிடவே இல்லையே என்றேன். அதற்கு அவர் 2 நாள் தூக்கமில்லை. அதனால் நான் எப்போதும் சாப்பிடும் வெங்காயம் மற்றும் தயிர் சோறு கொடுத்தால் போதும். அவரது கல்யாணத்துக்கு சென்றிருந்தேன். அங்கு அனைவரையும் வரவேற்றேன். அண்ணன் புதுப்பேட்டையில் இருந்தார். அப்போது அவரது அம்மா என்னை திருமணம் செய்து கொள்ள கூறினார். அண்ணனே எனக்கு ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைத்தார். கல்யாணத்துக்கு வந்தது மட்டுமல்ல, அதன் பிறகும் அவரே டிக்கெட் எடுத்து வந்து விடுவார். வந்துட்டேண்டா, எங்கடா இருக்கிறாய் என கேட்பார். அந்த அளவுக்கு என் மீது பாசம் கொண்டவர். இந்த நிகழ்ச்சிக்கு சென்றபோது சால்வை எடுத்து செல்ல வேண்டாம் என்றார். முக்கியமான இடத்துக்கு பேச வருகிறார், பெரிய இடத்தில் பேச வருகிறார் என்று கூறிவிட்டுத்தான் சால்வை எடுத்துக்கொண்டு சென்றேன். ஆனால் நான் சால்வையை எடுத்து சென்றது தப்புதான் என அவர் தெரிவித்துள்ளார். பார்த்துருப்பீங்களே, இவரு யாரோ எவரோ இல்லை, என் தம்பி. 50 ஆண்டு கால நண்பர். 1971 மன்னார்குடியில் ஒரு நாடகத்துக்கு தலைமைதாங்க போயிருந்தேன். அண்ணன் மன்னார்குடிக்கு வந்தாங்க. வந்தவளை ரிசீவ் பண்ணது நான் தான். ரிசீவ் பண்ணி நாடக நிகழ்ச்சிகளாக நன்றாக நடைபெற்றது. நடைபெற்றவுடன் அண்ணன் ஊருக்கு போக வேண்டும் என்று இருந்தார்கள். அண்ணன் வந்ததிலிருந்து சாப்பிடவே இல்லையே ஒன்று சொன்னதற்கு, என்னப்பா நான் என்ன சாப்பிட்றேன், 2 நாள் தூக்கம் இல்லை, அதனால நீ எப்போதும் நான் சாப்பிட்ற அந்த வெங்காயமும் தயிர் சோறு கொடுத்தால் போதும். 1974 என் கல்யாணத்துக்கு வந்திருந்தார். கல்யாணத்துக்கு வந்தது மட்டும் இல்ல, வந்த எல்லாரையும் ரிசீவ் பண்ணதும் நானும் ஒருவன். இவர் கல்யாணத்தையே நான் தான் பண்ணி வச்சேன். அண்ணன் புதுப்பேட்டையில் இருந்தாரு. போய் பார்க்கும்போது வரும்போதெல்லாம் என்னடா அப்படி, அம்மாவும் வீட்டுல திட்டுவாங்க, ஏன்டா இன்னும் கல்யாணம் பண்ணாம சுத்துற, அண்ணனுக்கு தான் பண்ணிட்டேனே நீ பண்ற அப்படிம்பாங்க. அப்ப போய் அண்ணன் சொன்னேன். அவரே ஒரு பொண்ணை பார்த்து எனக்கு திருமணம் செய்து வச்சுட்டாங்க. இவரு கல்யாணத்தை மட்டும் நடத்தி வைக்கல. நானு இவரு மக கல்யாணத்துக்கு போயிருக்கேன், பேர கல்யாணத்துக்கு போயிருக்கேன். கல்யாணத்திற்கு வந்தது மட்டும் இல்லாமல் அவரே டிக்கெட் எடுத்துக்கொண்டு வந்து விடுவார். இந்த காலத்தில் இல்ல, 30 வருடத்திற்கு முன்னாடி இங்க இருந்து திருச்சிக்கு பிளைன் டிக்கெட் எடுத்துக்கொண்டு, அப்பா வந்துட்டேன்டா எங்கடா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு வருகிற அளவுக்கு நாங்கள் பாசமுடையவர் என் மீது அவர். பொதுவா நிகழ்ச்சியில் எனக்கு யாராவது சால்வு போத்து வந்தாங்கன்னா அதை திருப்பி அவனுக்கே போத்திடுவேன். சால்வு போத்திக்கிற பழக்கம் எனக்கு கிடையாது. இன்னைக்கு ஒரு 6 மணிக்கு நிகழ்ச்சி ஆரம்பிச்சு 7, 8, 9, 10 ஒரு 7-8 பேர் பேச ஆரம்பிச்சு பயங்கர டயர்டாகி கடைசியா நான் பேசினேன். அப்பவே கிட்டத்தட்ட 10 மணி ஆகி போச்சு. ரொம்ப டயர்டா இருந்தது. கிளம்பி கீழே வந்துட்டு இருக்கிறேன். கரீம் அங்க நின்று இருக்காரு. எனக்கு சால்வை போடுறது பிடிக்காதுன்னு தெரிஞ்சு இந்த மனுஷன் கையை சால்வை வச்சு நின்றுருக்கேன். எங்க வீட்டுக்காரமா அப்பவே சொன்னேன், சால்வை எடுத்துட்டு போகாதீங்க அப்படின்னா. நான் சொன்னேன், நம்ம ஊருக்கு வர்றாருமா, முக்கியமான ஆளுகளோட பேச வர்றாரு, பெரிய இடத்துல பேச வர்றாரு அண்ணன்,
அப்படின்னு சொல்லிட்டு தான் சால்வை எடுத்துட்டு போனேன். ஆனா நான் சால்வை எடுத்துட்டு போனதே தப்பு தான். தெரிஞ்சுக்கிட்டே சால்வை கொண்டு வந்தது அவரு பண்ண தப்புன்னா, பொது இடத்துல அந்த சால்வை வாங்கி கீழே போட்டுறது நான் பண்ணது தப்பு தானே. ஐ ஃபீல் சாரி. அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன்.